Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் CVC. ஸோ CVC அப்படின்னும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸை பிளெண்ட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதாவது டூ லெட்டர்ஸாக சேர்த்து எப்படி ரீட் பண்ணணும் ஆர் 3 லெட்டர்ஸை சேர்த்து எப்படி ரீட் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த CVC கான்செப்ட். ஸோ CVC அப்படின்னும் போது என்னென்னா கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். ஸோ நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்போங்க. ஸோ வவல்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா நமக்கு இருக்கிறது 5 வவல்ஸ், அதை தான் AEIOUன்னு சொல்லுவோம். ஸோ இந்த AEIOU இருக்கிற 26 ஆல்ஃபபெட்ஸில் நமக்கு AEIOUவை வவல்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா இந்த ரிமைனிங் லெட்டர்ஸ், இந்த AEIOU தவிர்த்து இருக்கிற ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு 21 லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது A போக நெக்ஸ்ட்டு B, C, D இந்த மாதிரி AEIOU இல்லாமல் மீதி உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு கான்சனன்ட்ஸ் 21 லெட்டர்ஸ், வவல்ஸ் வந்து 5 லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி CVC வேர்ட்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம CVCன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கான்சனன்ட் லெட்டர், ஒரு வவல் லெட்டர் அண்ட் ஒன் மோர் கான்சனன்ட் லெட்டர். இதை தான் CVC வேர்டுன்னு சொல்கிறோம். ஸோ CVC அப்படின்னும் போது நம்ம எதுக்கு குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸாக படிக்கும்போது அண்ட் இதை ஃபோனிக்ஸோடு படிக்கும்போது ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸோடு சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது இப்போ வவல் லெட்டர்ஸ் AEIO இருக்குன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்ட்ஸை வச்சு அந்த லெட்டர்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்க கற்றுருப்பாங்க. அதாவது A வந்து நம்ம A, EA, IE, OA, UA அந்த மாதிரி சவுண்ட்ஸில் ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கான்சனன்ட்ஸும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கான்சனன்ட்ஸை ஒரு ஒவ்வொரு லெட்டர் கூட சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது அந்த லெட்டரோட சவுண்ட் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது இப்போ லெட்டர் B இருக்குது அப்படின்னா இந்த லெட்டர் B கான்சனன்ட்டு B கூட A சேர்த்து ரீட் பண்ணும்போது Bயோட லெட்டர் சவுண்ட் நமக்கு B, Aவோட சேர்த்து ரீட் பண்ணும்போது B, A, பே. அதே மாதிரி B, A, பே, B, E, B இந்த மாதிரி ஒரு கான்சனன்ட் கூட ஒரு வவல் சேரும்போது அந்த சவுண்ட் நமக்கு அங்கே சேஞ்ச் ஆகுது. அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணி ரீட் பண்ணணுங்கிறதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஏர்லியாக சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்சனன்ட் வவல் சேர்த்து ரீட் பண்ணுறது CVன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் தென் வவல். இதே மாதிரி வவல் கூட ஒரு கான்சனன்ட்டை சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம். இப்போ லெட்டர் A கூட AN, ஆன், EN, N, UP, அப். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வவல் லெட்டர் கூட ஒரு கான்சனன்ட்டை சேர்த்து எப்படி நம்ம ரீட் பண்ணணும், அது சவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். A, N, ஆன், N, N, P, அப். ஸோ இந்த மாதிரி வவல் அண்ட் கான்சனன்ஸை சேர்த்து ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் பிளெண்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளெண்டிங்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிகர் வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பிகர் வேர்ட் என்விரான்மெண்ட் இருக்குன்னும் போது என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்கர் வேர்டை குழந்தைங்க ரீட் பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளெண்டிங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா டூ லெட்டர்ஸாக பிளெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ EN எப்படி ரீட் பண்ணோன்னா EN. ஸோ இங்கே நமக்கு வவல்ஸ் என்னென்ன இருக்குன்னா EIOE. ஸோ இப்போது EN, V, IR, envir, on, 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 ment, environment. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் கூட அந்த கூட வர கான்சனன்ஸை சேர்த்து ரீட் பண்ண கற்றுக்கும் போது ஒரு பிக்கர் வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக ஏர்லி ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சவுண்ட் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி CV பிளெண்ட்ஸ் அண்ட் VC பிளெண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 3 லெட்டர் வேர்ட்ஸ் CVC வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு இங்கே வவல்ஸ் வந்து 5 லெட்டர்ஸ்க்கு ஒரு 5 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம ஷார்ட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஷார்ட் சவுண்ட்ஸ் அண்ட் லாங் சவுண்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது நமக்கு வவல்ஸில். ஸோ இது வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறோன்னா ஷார்ட் சவுண்டில்
ஏ, இ, ஆ, இந்த மாதிரி சவுண்டில் ரீட் பண்ணுவோம். அண்ட் லாங் வவல் சவுண்டில் அந்த லெட்டரோட சவுண்டே தான் நமக்கு லாங் வவல் சவுண்டில் ரீட் பண்ணுறோம். அதாவது ஏயோட சவுண்ட் நமக்கு ஏ, இ, ஐ, ஓ, யூ இந்த சவுண்ட்லேயே ரீட் பண்ணுவோம். இது வந்து லாங் வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸும் குழந்தைங்களுக்கு இதுக்கப்புறமா சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் இருக்குது. வவல்ஸ்லேயே நமக்கு ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ்னு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அதையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஷார்ட் சவுண்ட் அப்படின்னும் போது அதோட சவுண்ட் நமக்கு எப்படி ரீட் பண்ணுவோம்னா, இப்போ CAT ரீட் பண்ணும்போது க், ஆ, ட். இப்போ இங்கே ஏயோட சவுண்ட் நம்ம ஷார்ட் சவுண்டில் ரீட் பண்ணுறோம், ஆ, கேட். அதே மாதிரி CAKE அப்படின்னும் போது க, ஏ, க, இ வந்து நமக்கு இங்கே சைலண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஏயோட சவுண்ட் இங்கே வந்து லாங் சவுண்டில் ரீட் பண்ணுறோம், கேக், ஏ சவுண்ட் லாங் சவுண்டு. ஸோ அதே மாதிரி MAT மேட், ஆ சவுண்டு. அதே மாதிரி MAKE மேக், ஏ லாங் சவுண்டில் ரீட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஷார்ட் அண்ட் லாங்கோட டிஃப்ரென்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லிக் கொடுக்கணும். வவல்ஸ்லேயே ஷார்ட் சவுண்ட் அண்ட் லாங் சவுண்ட்னு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கிறத அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாம் எந்த பிளேஸில் எந்த சவுண்டில் ரீட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் வவல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் 2 லெட்டர் பிளெண்டிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். இந்த 2 லெட்டர் பிளெண்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் 3 லெட்டர் பிளெண்டிங்ஸ், 3 லெட்டர்ன்ற போது CVC வேர்ட்ஸ், அதாவது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். இப்போ இங்கே CV ஆர் VCயை சேர்த்து படிச்சிருப்பாங்க. இது கூட ஒன் மோர் லெட்டரை சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வேர்ட்ஸ் ரீடிங்க்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இதை சொல்லிக் கொடுக்கும் போதே சைட் வேர்ட்ஸை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சைட் வேர்ட்ஸ்னால் என்னென்னு தெரியாதுன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம பிளெண்டிங்ஸ் CVC வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போதே சைட் பை சைட் நம்ம சைட் வேர்ட்ஸும் சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இன்னுமே வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி VC பிளெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏக்கான VC பிளெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா A, B, ab, A, D, ad, A, G, ag, A, am, A, an, A, P, ap, A, T, at. ஸோ இது வந்து நமக்கு VC பிளெண்ட்ஸ், அதாவது 2 லெட்டர்ஸை நம்ம எப்படி சேர்த்து ரீட் பண்ணணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இன்னொரு லெட்டரை ஆட் பண்ணி எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது தான் CVC வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஃபேமிலி வந்து ஆப் ஃபேமிலி. ஸோ இந்த ஆப் ஃபேமிலியோட இன்னொரு கான்சனன்ட் லெட்டரை நம்ம ஆட் பண்ணி எப்படி ஒரு CVC வேர்டை ரீட் பண்ணுறது. க, ஆப், கேப், ட, ஆப், டேப். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த 2 லெட்டர் பிளெண்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு அது கூட ஒன் மோர் கான்சனன்ட் ஆர் ஒன் மோர் வவல் லெட்டரை ஆட் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது க, ஆப், கேப். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆட் ஃபேமிலி. ஸோ ஆட் அப்படின்னும் போது ட, ஆட், டேட், ஆட், லேட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் ஆக், ஆம், ஆன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி கூடவும் ஒரு லெட்டரை சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணுங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது CVC வேர்ட்ஸை ஈஸியாக கற்றுப்பாங்க. அதே மாதிரி ஈயோட ஷார்ட் வவல் சவுண்ட் வந்து நமக்கு எ, ட், எட், க, எக், என், ட், எட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈயோட வேர்ட் ஃபேமிலி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம CVC வேர்ட்ஸை பிளெண்ட் பண்ணி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். அதாவது CVC வேர்ட்ஸ் அப்படின்னும் போது 3 லெட்டர் வேர்ட்ஸ். இப்போ இந்த வேர்ட் ஃபேமிலி கூட எப்படி நம்ம இன்னொரு லெட்டரை ஜாயின் பண்ணி ரீட் பண்ணுறது. ப, எட், பெட், எட், ரெட், க, எக், கெக், ப, எக், பெக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் கூடவும் ஒவ்வொரு வேர்ட் ஃபேமிலியை சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அதுதான் வந்து CVC வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐ ஃபேமிலி. ஐயோட ஷார்ட் வவல் சவுண்ட் நமக்கு வந்து இ, ப, இப், இ, ட, இட், இ, க, இக், இ, இம், இ, இன், இ, ப, இப், இ, ட, இட், இ, இக்ஸ், இக்ஸ். ஸோ இப்போது இந்த வேர்ட் ஃபேமிலி கூட நம்ம ஒரு கான்சனன்ட் லெட்டரை சேர்த்து ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இப்போ இந்த வேர்ட் ஃபேமிலி இன், இப், இட், இக்ஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் கூட ஒரு கான்சனன்ட் லெட்டரை சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஹ, இட், ஹிட், க, இட், கிட்,
P, it, pit. S, X, six. F, X, fix. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட சவுண்ட்ஸோடு சேர்த்து ஜாயின் பண்ணி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணும் அண்ட் அதோட சவுண்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஐ பார்த்தோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஓ. ஓட சவுண்டும் நமக்கு அதே மாதிரி தான். ஓட ஷார்ட் சவுண்ட் நமக்கு ஆ. ஆ, ப, ஆப். ஆ, ட, ஆட். ஆ, க, ஆக். ஆ, p, op. A, t, ot. Ox, ox. A, y, oi. ஸோ இப்போ இந்த வேர்ட் ஃபேமிலி கூட ஒரு கான்சனன்ட் லெட்டரை சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுறோம்? க, ஆட், காட். ட, ஆட், டாட். ஹ, ஆட், ஹாட். இஃப், ஆக்ஸ், ஃபாக்ஸ். ப, ஆக்ஸ், பாக்ஸ். ப, ஆய், பாய். ட, ஆய், டாய். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட் ஃபேமிலிக்கும் தனித்தனியாக நீங்கள் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஆட், ஆக்ஸ், ஆய், ஆப் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வேர்ட் ஃபேமிலிக்கும் லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி எப்படி ரீட் பண்ணணும், வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ. லெட்டர் யூவோட ஷார்ட் வவல் சவுண்ட் வந்து அ. அ, ப, அப். அ, ட, அட். அ, க, அக். அ, ம், ம். அ, ன், அன். அ, ப, up, us, us, t, at. இப்போ இந்த a ஃபேமிலி கூட u ஃபேமிலி கூட எப்படி நம்ம ஒரு கான்சனன்ட் லெட்டரை சேர்த்து ரீட் பண்ணணும்? க, அப், கப். ப, அப், பப். ப, அஸ், பஸ். ப, அஸ், பஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேர்ட் ஃபேமிலி கூடவும் நம்ம ஒரு கான்சனன்ட் லெட்டரை சேர்த்து குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ந், அட், நட். ஹ, அட், ஹட். ஸோ இந்த மாதிரி 2 லெட்டர் 3 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண நீங்கள் இந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சிவிசி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணும், ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸை எப்படி பிளெண்ட் பண்ணி வேர்ட்ஸை ரீட் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.